நண்பா, இது உங்களுக்கான வீடியோ தான். நீங்க கேட்டீங்க, அதுக்கான பதில் நான் சொல்றேன். உருப்படியா வேலை செய்யாம எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும்? உருப்படியா வேலை செஞ்சா எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும்? ஸ்விக்கி வேற நம்மளை ரொம்ப சோதிக்கிறான் நண்பா. டிப்ஸ் காசை வச்சு நம்ம என்ன பண்றோம்? என்னதான்டா பண்றேன் டிப்ஸ் காசை வச்சு? வணக்கம் மக்களே, நான் உங்க சுரேஷ் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். நான் ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஜோன் ஆர்எஸ்புரம், காந்திபுரம், சாய்பாபா காலனி. ஸோ நான் மார்னிங் 11 o'clock ஆரம்பிச்சேன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 o'clock வரைக்கும் நான் ஸ்டாப்பா ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். இது எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன், ஷார்ட்ஸும் போட்டுட்டு இருக்கேன். என்னோட ஷார்ட்ஸை பார்த்து ஒரு நண்பர் வந்து கேட்டாரு, நண்பா வீக்லி ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு போடுங்க அப்படின்னு ஒரு நண்பர் வந்து கமெண்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ நண்பா, உங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா நீங்க கேட்டு நான் செய்யலைன்னா அது நல்லா இருக்காது. ஏன்னா வீடியோ போடுறதே உங்களுக்காக தான். நீங்க கேட்கறத நான் செய்யலைன்னா அது சரியா வராது. அதனால நான் லாஸ்ட் வீக் எவ்வளோ ஏர்ன் பண்ணன்றத உங்களுக்கு ஒரு லைவா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நான் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சரியா வேலை செய்யல நண்பா. கிட்டத்தட்ட ஒரு 4-5 days தான் ஒர்க், 4 days ஒர்க் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் இப்போ கிளியரா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் மண்டே. ஆக்சுவலி மண்டே வந்து எப்பயுமே லீவ் போட மாட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்காத பழக்கம். ஸோ மண்டே வந்து அந்த வாரம் எனக்கு லீவ் போடுற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ மண்டே வந்து மார்னிங் லீவ் போட்டேன். ஸோ மண்டே வந்து ஈவினிங் 7 PM to 5 AM ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 hours ஒர்க் பண்ணேன் நண்பா. அன்னைக்கு என்னோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1821 சம்திங் தான் வந்துச்சு. பிளஸ் ஒரு 168 டிப்ஸ் கொடுத்தாங்க நண்பா. ஸோ மண்டேவோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1821 நண்பா. அடுத்த டியூஸ்டே லீவு போட்டேன். நோ ஒர்க்கு, நோ இன்கம், டோட்டல் அவுட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டேவும் அப்படிதான் நண்பா. மார்னிங் போல, ஈவினிங் தான் போனேன். 7 o'clock போயிட்டு 11 o'clockலாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னாக்கா 11 o'clock ஸ்டாப் பண்ணேனாக்கா 7 to 11 வந்து ஃபிளாட்ஸ் வச்சு 100 rupees போட்டிருந்தான். எல்லா ஆர்டருக்குமே 100 ரூபா தரேன்னு போட்டிருந்தான். ஸோ அதனால ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 11 to மார்னிங் 5 o'clock வரைக்கும் என்னன்னா ஃபிளாட்ஸ் வச்சு 50 ரூபா போட்டான். அது என்ன ஆகி போச்சுன்னு பாருங்க, கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் போனாலும் 50 ரூபா தான். 10 கிலோமீட்டர் போனாலும் 50 ரூபா தான், 20 கிலோமீட்டர் போனாலும் 50 ரூபா தான், 1 கிலோமீட்டர் போனாலும் 50 ரூபா தான் சொல்லி ஃபிளாட்ஸ் வச்சு போட்டதுனால நான் என்ன பண்ணிட்டேன், ரைட்டு இது நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு வெனஸ்டே வந்து ஈவினிங் வந்து 7 to 11 PM தான் ஒர்க் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 5 hours ஒர்க் பண்ணியிருப்பேன். அதுக்கு நான் ஏர்ன் பண்ண காசு வந்து பார்த்தீங்கன்னா 840 ரூபா ஏர்ன் பண்ணியிருந்தேன். ஒரு 160 ரூபா டிப்ஸ் கிடைச்சது நண்பா. அது கஸ்டமர் ஒருத்தர் 100 ரூபா கொடுத்தாரு. 2-3 கஸ்டமர் 20 ரூபா கொடுத்தாங்க. ஸோ ஒரு 160 ரூபா கிடைச்சிச்சு. அப்புறம் வியாழக்கிழமை தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா நண்பா 11 AM to 5 AM நான் ஸ்டாப் ஒர்க். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட் இந்த வாரம் நம்மளால ஒரு 15 ரூபா கூட தொட முடியாது, 10,000 ரூபாய் கூட தொட முடியாது, நம்ம இப்படி லீவ் போட்டு உட்காந்துருந்தா 10,000 ரூபாய் கூட தொட முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன், வியாழக்கிழமை 11 AM ஸ்டார்ட் பண்ணி 11 AM ஸ்டார்ட் பண்ணி 5 AM வரைக்கும் நான் ஸ்டாப்பா ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் வேலை செஞ்சேன் நண்பா. கிட்டத்தட்ட அன்னைக்கு நான் ஏர்னிங் பண்ண ஏர்னிங்ஸ் மட்டும் 2835 ரூபா நண்பா. 2835 ரூபா அன்னைக்கு நான் ஏர்னிங்ஸ் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 சில்லரை வந்துருந்துச்சு. ஆனா எக்ஸாக்டா எவ்வளோன்னு தெரியல. ஆனா 300 ரூபா தாண்டிச்சு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அதனால அன்னைக்கு வந்து இதாயிடுச்சு. அப்புறம் ஃப்ரைடே தான் இதே தான், ஆஸ் யூஷுவல் இதே தான். 11 AM ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 5 AM வரைக்கும் புக் பண்ணியிருந்தேன். ஆனா 4 AM ஒர்க் முடிச்சிட்டேன். ஏன் முடிச்சிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3:30க்கு வந்து எங்க வீட்டு பக்கத்திலே ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து கொடுத்துட்டு இதுக்கு மேல இருக்கு நம்ம ஜோனுக்குள்ள போய்கிட்டு 4 மணிக்கு மேல போனா ஜோன்ல ஆர்டரும் அவ்வளவா இருக்காது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே வீட்டுல வந்து படுத்துட்டு. ஸோ அன்னைக்கு வந்து ஒரு 16 மணி நேரம் ஒர்க் பண்ணதுக்கு 2744 ரூபா ஸ்விக்கில ஏர்ன் பண்ணியிருந்தேன். அது போக பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு டிப்ஸ் வந்து 120 ரூபா தான் அன்னைக்கு கிடைச்சிருந்துச்சு. ஸோ கிடைச்ச வரைக்கும் லாபம். இது கூட இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால டிப்ஸ் கம்மியா கிடையாது, அதிகமா. ஏன்னா டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்ப எனக்கு 50 ரூபா சேருதோ அப்போ உடனே பெட்ரோல் அடிச்சிருவேன். டிப்ஸ் ஒரு 2 பேர், ஒருத்தர் 30 ரூபா, ஒருத்தர் 20 ரூபா கொடுத்து ஒரு 50 ரூபா ஆச்சுன்னா டக்குனு பக்கத்துல ஏதாவது பெட்ரோல் பண்ணா ஓடி போய் பெட்ரோல் அடிச்சிருவேன். அது அப்பப்ப அடிச்சுட்டே இருப்பேன். அதனாலதான் வந்து டெய்லி 500 ரூபா பெட்ரோல் வந்து எனக்கு அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். எப்பயுமே டேங்க் வந்து குறையவே குறையாது, அது மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். அடுத்து சாட்டர்டே நண்பா, விளக்கு வச்சு விட்டுருச்சு நண்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கும் லீவு. என் சின்ன பொண்ணோட ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன். ஸோ அது கொஞ்சம் என் சின்ன பொண்ணுக்காக நான் லீவ் போடுறதா ஆகி போச்சு. அதனால இன்னைக்கு ஃபுல் டேவும் லீவு, மார்னிங்கும் போல நைட்டும் போல. அதனால நோ ஒர்க்கு, நோ இன்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பா சண்டே. ஸோ சண்டே வந்து பீக் டைம். அது வந்து எப்பயுமே சண்டே லீவ் போட மாட்டேன். அது ரொம்ப பீக்கான டைம், பீக் ஹவர்ஸ்.
அன்னைக்கு பாத்தீங்கன்னா 11 AM ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 AM வரைக்கும் நான் ஸ்டாப் ஆர்டர் போட்டுட்டு இருந்தோம். 5:35 வரைக்கும் எனக்கு ஆர்டர் இருந்துகிட்டே இருந்துச்சு. 5:15 ஒரு ஆர்டர் போட்டு 5:35 தான் அந்த ஆர்டர் நான் க்ளோஸ் பண்ணேன். அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 18-19 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கேன் நண்பா. அன்னைக்கு என்னோட ஸ்விக்கி ஏர்னிங்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ரூ. 3757 பிளஸ் டிப்ஸ் வந்து ஒரு ரூ. 385 என்னவோ வந்துருந்துச்சு. இல்ல ரூ. 385 கரெக்டா தெரியும். ஏன்னா நான் அது டிப்ஸ் கிடைக்க கிடைக்க எழுதிக்கிட்டே இருப்பேன், நோட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதனால ரூ. 385 கிடைச்சிச்சு நண்பா. ஸோ டோட்டலா லாஸ்ட் வீக் என்னோட சேலரி பாத்தீங்கன்னா 11,998 சம்திங் வந்துச்சு. இந்த விளங்காத பையன் ஒரு ரூ. 2 சேர்த்தி போட்டு 12,000 கொடுத்துருக்கலாம், ஆனா கொடுக்கல. என்ன பண்றது என்ற நேரம் அப்படி இருக்குது, அவன் கொடுக்காம போயிட்டான். ஸோ இதுதான் நண்பா லாஸ்ட் வீக் என்னோட இன்கம். பார்த்துக்கிட்டீங்கல்ல, நீங்க கேட்டீங்க, நான் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்ன்றத சொல்லுங்க, நான் இன்னும் சிறப்பாக கொடுக்குறேன். நான் இந்த கேமரா வந்துச்சுன்னா இன்னும் விளாக் நல்லாவே போடணும்னு ஆசைப்படுறேன். நல்லா நீட்டாக குவாலிட்டியாக போடணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி எடிட்டிங்கும் நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ எடிட்டிங்கில் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் கூட சொல்லுங்க, ஏதாவது சஜஷன் இருந்தால் கொடுங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி பண்ணலான்ற ஐடியா இருந்தால் கொடுங்க. நான் அதை கண்டிப்பாக கேட்டு கண்டிப்பாக செய்ய ட்ரை பண்ணுவேன். ஸோ அது மறந்துடாதீங்க, நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அண்ட் தென் பை ஃப்ரம் சுரேஷ்குமார், கோயம்புத்தூர். தேங்க்யூ. போயிட்டு இருப்போம். ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொரணாலமா நிக்கிறீங்க?